இல்ல அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கியா அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க ஒண்ணு அப்பாக்கு நேர்மாறா ஒப்பாரியா வச்சு தெரியுது. இதை என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப ரீசெண்டா தான் முதலமைச்சர் விஜயவல்ல பார்த்து கேவலம் விமர்சிக்கிட்டு நம்ம போட்டு பொல பொலன்னு பொழந்தோம். யாருன்னு கேட்குறீங்களா? கேப்டனுடைய மகன் விஜய பிரபாகரன். இப்ப திரும்பவும் வந்திருக்காரு ஒப்படைக்கிறதுக்கு. அதாவது வைரத்தை இழந்து விட்டோம் தங்கத்தை இழக்க மாட்டேன்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவரை தூக்கி முதலமைச்சர் ஆக்கிட்டீங்க. ஆனா அவருடைய மகன் கேப்டனுடைய மகன் நான் இருக்கேன். வைரத்தினுடைய மகன் வைரத்தினுடைய மகனை இழக்க மாட்டேன்னு யாரும் சொல்லலையே, என்ன கைவிட்டுறீங்களே, இது நியாயமா மக்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒப்பாரி நேற்று ஃபுல்லாக. அதை கேட்டிங்கன்னா அதாவது அவர் வந்துட்டு என்னத்தை மாற்றத்தை கொடுத்துட்டார், 20 வருஷம் பின்னாடி கொண்டு போயிட்டார். சட்டமன்றத்தை நீங்களே பாருங்கள், பட்டி மஞ்சள் மாதிரி இருக்குது. என்ன மாற்றம் கொடுத்துட்டார், மக்களுக்காக என்னத்தை பண்ணிட்டார், எம்எல்ஏக்கெல்லாம் கார் கொடுக்குங்காரு, அதை பண்ணாரா இதை பண்ணாருன்னு சொல்லிட்டு அதாவது பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா மொக்கத்தனமாக இருக்குது. அதாவது எப்பவுமே ஒரு பழமொழி உண்டு, அதாவது தாய் வந்து பார்த்தீங்கன்னா 8 அடி பஞ்சா குட்டி 16 அடி பாயுமாங்க. கேப்டனுடைய மகனாயே இது. நான் கேட்குறேன் விஜய பிரபாரனை பார்த்து, ப்ரோ உங்களுடைய அப்பாவுடைய எண்ணம் என்ன, அவர் இந்த மக்களுக்கு என்ன பண்ணு நினச்சார், அதில் கொஞ்சமாவது சிந்திச்சிருந்தீங்கன்னா இப்படி திமுக கூட போய் முதல்ல கூட்டணி வச்சுருப்பீங்களா? இல்லை நான் கேட்குறேன், திமுக கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு உங்களுக்குலாம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள்கிட்ட மக்களே எங்களை கைவிட்டுன்னு கேட்குறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன். மக்கள் எல்லாரும் ஆல்ரெடி திமுக மேலே கொலை கலாண்டில் இருக்காங்க. அதை மட்டும் திரும்ப வந்துடவே கூடாது அப்படிங்கிற வெளியில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்க சமயத்தில் திரும்ப போயிட்டு திமுக கூட்டணி வச்சுக்கிட்டு எங்களை கைவிட்டுட்டீங்களே எங்களை கைவிட்டுட்டீங்கன்னா, உங்கள் அம்மா இருக்காங்களா பிரேமலதா விஜயகாந்தர்கள், அவங்க அந்த ஒருத்த சீட் ஜெயிச்சாங்களா, அதுவே பெரிய விஷயம். அதுவே பார்த்தீங்கன்னா கேப்டன் மீதுள்ள மரியாதையில் தான் அந்த மக்கள் போட்டாங்க. அதனால் அதை நினச்சி பெருமைப்பட்டுடுங்க. ஏன்னா நீங்கள் சேராத இடம் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி திமுக கூட போய் சேர்ந்துட்டு உங்களுக்குலாம் என்னங்க எடுக்கிறேன். ஏன் உங்கள் அப்பாவுடைய எண்ணோட்டம் என்னையா, உங்கள் அப்பா முழுக்க முழுக்க திமுக எதிர்த்தே பார்த்தீங்கன்னா தன்னுடைய அரசியலை பண்ணார். அதாவது கலைஞர் இருக்கார்ல திமுகவில், அவரே வந்து பார்த்தீங்கன்னா பழம் நழுவி பாலில் விழப்போகுதுமாக்கும் அப்படின்னு பயங்கர பில்டப்லாம் கொடுத்தாரு. இருந்தாலும் அந்த கூட்டணியில் அவர் சேரலை. ஆனால் அப்படிப்பட்ட அவருடைய மகன் நீங்கள் கொஞ்சமாவது உங்கள் அப்பா இல்லை ஒரு அப்பான்னு இருந்தால் அந்த அவங்க அப்பாவுடைய எண்ணோட்டங்கள் என்ன, சிந்தனை என்ன, அவர் என்ன மாதிரி கனவு அவர் நினச்சிருந்தார், அந்த கனவை நம்ம நினைவாக்கணும், என் அப்பாவுடைய கனவை நம்ம நினைக்கணும், அப்படி தானே எண்ணோட்டம் போகணும். அப்படி எண்ணோட்டம் இருந்தால் நீங்களும் உங்களுடைய தாயாரும் திமுகவோட போய் கூட்டணி வச்சுருப்பீங்களா? இல்லை இத்தனை வருஷமாக இங்கே ஆட்சி ஆண்ட திமுக அப்படி என்னத்தை மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு கேட்குறேன். அப்படி நல்லது பண்ணி தான் மக்கள் திரும்ப அவங்களே தேர்ந்தெடுத்துருப்பாங்களே. ஸோ அப்படிப்பட்ட திமுக கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு இப்போ ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர் விஜயாவில் பார்த்து ஒரே குறையாக நக்கல் பண்ணி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இல்லை கேவலமாக இல்லையா அது உங்களுக்குலாம்? இதில் அம்மா வேற தாயார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்னா நேற்று அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம யாருனே கூட அதை பற்றி பேசியிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கார் பிரியர். அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணவம். விஜய் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவங்களோட கீழே, நாம் அவங்களுடைய மேலே. அதனால் பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடிலாம் ரொம்ப நக்கல் நையாண்டி. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நீலாம் ஒரு பப்பு, நீ முதல்ல ஜெயிச்சுட்டு வாப்பா, நீ ஒரு பாப்பா, நீ முதல்ல தனியாக நின்று உன்னுடைய தகுதியிலான்னு காட்டு. எங்களுடைய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் முதல் தேர்தலில் தனியாக நின்று அவருடைய வாக்கு என்ன நிரூபித்தார், நீங்கள் முதல்ல உங்களுடைய வாக்கு சதி என்ன நிரூபிச்சுட்டு எங்கள் அண்ணன் ஸ்டாலினோட மோதுங்க. அதாவது நேரத்துக்கு நேரம் அவங்க அண்ணன் மாறுவாங்க. எடப்பாடி அடுத்த நாள் ஸ்டாலின். இதெல்லாம் ஒரு பழப்பு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விமர்சனம் பண்ண நினச்சிருங்களேன். அதாவது பெட்டி வாங்கிட்டே ஏன் இப்படிலாம் போகிறீங்க அப்படின்னு கேட்டால் உடனே ரோசம் வந்துடும். நாங்கள் யார்கிட்ட பெட்டி வாங்கணும், நீங்கள் பார்த்தீங்களா வச்சிங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக விமர்சனம் பண்ணுவாங்க. என்னத்தை சொல்ல ப்ரோ, இப்படியே பேசிகிட்டு இருந்துன்னு வச்சுருங்களேன், அடுத்த தேர்தலில் தேமுதிக ஒரு இடத்துல கூட ஜெயிக்காது. நல்லா பார்த்துருங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா கேப்டன் மேலே உள்ள மரியாதையில் தான் அந்த மக்கள் ஒரு இடத்துல ஜெயிக்க வச்சாங்க. ஆனால் இப்போ நீங்கள் முழுக்க முழுக்க முதலமைச்சர் விஜய் அவர்களையே கேவலமாக விமர்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுட்டுங்களேன், மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க. ஏன்னா கேப்டன் போயிட்டார், நீங்கள் அந்த கேப்டனுடைய இடத்துக்கு தகுதி கிடையாது, அவரை பேரை கெடுக்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறத மக்கள் இப்போ புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பேசுகிற பேச்சு, உங்களோட தயார் பேசுகிற பேச்சு, இதை வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க வந்து கேப்டன் பேரை கெடுக்க வந்திருக்காங்க, இவங்க கேப்டனுக்காக வரலை, இவங்களுடைய சுயலாபத்துக்காக சுயநல அரசியல் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறது மக்கள் நல்லா புரிஞ்சுட்டாங்க. ஸோ இனிமேல் உங்களுக்கு அரசியல் எதிர்காலமே கிடையாது. இப்படியே பேசிட்டு போனீங்கன்னா அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டனுடைய மகன் அப்படிங்கிற பேர் மட்டும்தான் உங்களுக்கு, மற்றபடி அந்த மனுஷனுடைய எந்த ஒரு தகுதியும் உங்கள்கிட்ட இருந்தமே எனக்கு தெரில. இப்படியே போச்சுன்னா உங்கள் அந்த கட்சிக்கு வந்து முடிவில தான் அது குடிச்சு நடந்துடும். ஸோ அதனால் கொஞ்சமாவது மக்களுக்கான பிரச்சனை சிந்திச்சு கொஞ்சமாவது ஒரு பேச்சில் ஒரு தெளிவோடு பேசுங்க. அதான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது நான் வந்து கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் எப்படி நினச்சிட்டாலும் சரி, அதாவது இப்போ நம்ம முதலமைச்சர் விஜயுடைய சன் ஜேசன் சஞ்சய் இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருப்பார். அதில் அவருடைய ஸ்பீச் எல்லாத்தையும் கவனிங்களேன். அப்படியே அவ்வளோ உள்ள ஒரு தெளிவாக ஒரு யதார்த்தமாக உண்மையிலே ஒரு அருமையான ஸ்பீச். அதாவது முதலமைச்சர் விஜய் நம்ம பார்த்துருக்கோம்ல, அவர் எப்படி எந்த இடத்துல தெளிவாக ஒரு கிளாரிட்டியோடு பேசுவார், கம்மியாக தான் பேசுவார், ஆனால் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும்.
அதை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி அவருடைய பேச்சுலேயே அவளுக்குள்ள ஒரு தெளிவு, ரொம்ப நிதானம், யதார்த்தம். ஸோ அப்படி தான் இருக்கணும். அதாவது தன் அப்பாவுடைய பேரை எந்த இடத்துலையுமே நம்ம வந்து அந்த மதிப்பை நம்ம குறைச்சிடக்கூடாது, ஒரு பிரச்சனை கூட. ஸோ அப்படி தான் நீங்கள் இருக்கணும். உங்களுடைய கேப்டன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கெத்தான மனுஷன், எதிரிகள் கதற விடக்கூடியவர். அதனால தான் ஜெயலலிதா அவருடைய கூட்டணியிலேயே அந்த கட்சியிலேயே சேர்ந்து அந்த தேர்தல் ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவர் ஆனால் கூட சட்டசபையில் அவங்க கட்சி ஆட்களை எதிர்த்து நாக்கு துருத்தி சண்டை போட்டார். ஸோ ஆனால் நீங்கள் முழுக்க முழுக்க மக்களுடைய விரோதியான திமுக கூடயே பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு மக்கள் எங்களை கைவிட்டாங்கன்னு புலம்புனீங்கன்னா சரி, புலம்புறதான் புலம்புறீங்க. அதில் என்ன முதலமைச்சர் விஜயில் ஆட்சிக்கு வந்து 100 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ 20 வருஷம் பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. என்ன பின்னாடி கொண்டு போனாங்கன்னு கேட்குறேன். அப்போ இதுக்கு முன்னாடி திராவிட ஆட்சிகள் இருக்கும்போது அப்படியே மேலோக்கி போச்சா கேட்குறேன். அப்போ திராவிட ஆட்சிகள் சிறந்தாச்சியா? அப்படி திராவிட ஆட்சிகள் திமுக ஆட்சி சிறந்தாச்சுன்னா அப்போ இவ்வளோ கோடி பேர் மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. 108 இடங்கள் முதலாக தேர்தல் அரசியலுக்கு வந்த தேவையாக கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அவங்களாம் முட்டா பயில நான் கேட்குறேன். என்ன ப்ரோ, வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. ஸோ இனிமேலாவது உங்களுடைய அப்பாவுடைய கனவு என்ன, அவருடைய லட்சியம் என்ன, அவரை மாதிரி நம்ம கொஞ்சம் மாறணும்னு நினச்சி உங்கள் தகுதியில் வளர்த்துக்கிடுங்க. இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது, 0 தான். சரி, ஓகே. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம யாருக்கு ஒரு தரமான பயில்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான். அதாவது இப்போ தான் ரீசெண்டாக ஒரு வீடியோன்னு பார்க்குறேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு கல்யாண வீட்டுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காங்க. அவங்க கட்சிக்காரங்க எல்லோரும் படைசூழல் அங்கே போயிருக்காங்க. இவங்க தான் எப்போ போனாலும் ஒரு கல்யாண வீட்டில் போயிட்டு ஒப்பாரியா, அதுவும் முழுக்க ஆளுங்கட்சி விமர்சிக்கிறதுக்கு தான் கல்யாண வீட்டுக்கே போகிறாங்க. அதுவும் குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் விஜய் விமர்சிக்கிறதுக்கு. ஸோ அங்கேயும் போயிட்டு அந்த கல்யாண வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்துறதை விட்டுட்டு அவங்க கட்சிக்காரங்களாம் எந்திரிச்சு இவரும் உட்பட ரொம்ப அநாகரிகமாக ஆபாசமாக நம்முடைய முதலமைச்சர்களையும் அந்த அமைச்சர்களையும் விமர்சிக்காங்க அந்த கல்யாண வீட்டில். அதில் குறிப்பாக துரை சந்திரசேகர் அப்படிங்கிற திமுக எம்எல்ஏ ரொம்ப ஓவராக போயிட்டு நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை கெட்ட வார்த்தையில் அந்த மேடையில் பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்கள் இருக்காங்கள, குறிப்பாக பெண் அமைச்சர் கீர்த்தனா அமைச்சர் இருக்காங்கள, அவங்கள வாடி போடி அவள் 100 நாளில் என்னத்தை திறந்து காட்டுறா அப்படி இப்படின்னு ரொம்ப ஆபாசமாக அந்த இடத்துல அந்த எம்எல்ஏ பேசுகிறாருங்க. அதை அங்கே அந்த கூட்டத்தில் உட்காந்து மேடையிலே உட்காந்துக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிரித்து அதை வந்து அப்படியே ரசிச்சிட்டு இருக்காரு. எனக்கு இதெல்லாம் பார்த்த உடனே என்னையா இது, நீங்களாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவரா? இல்லை கேட்குறேன், ஒரு ஆளுங்கட்சி முதலமைச்சர், அது வந்து நீங்கள் விமர்சிக்கலாம், உங்களுடைய நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கீங்க, விமர்சிங்க, தப்பு கிடையாது. ஆனால் இவ்வளோக்குள்ள தரம் தாழ்ந்து கெட்ட வார்த்தையாக இருந்தாலும் விமர்சிக்கிறான், அதையும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க. அதை விட ஒரு பெண் அமைச்சர், அவங்கள பார்த்து வாடி பொடின்னு தகாத வார்த்தையில் இருந்தாலும் பேசிகிட்டு இருக்கேன், அதையும் ரசிச்சுட்டு இருக்கீங்க கண்டிக்காமல். நீங்களாம் என்ன மாதிரி ஆட்கள்? இந்த லட்சணத்தில் நீங்கள் வந்து ஒரு ரொம்ப யோக்கியமான ஒரு அரசியல் பண்ணுறீங்க. உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பழி வாங்குறதுல உங்களை வந்து கைது பண்ணி உங்களை தஞ்சாவூர் கூட்டு போனாங்க. இதே வேறு அந்த மேடையில் சொல்கிறீங்க. ஸோ அப்போ இவ்வளோக்குள்ள அநாகரிகமாக ஆபாசமாக பேசுனீங்கன்னா உங்கள் மேலே அப்புறம் சட்டப்படி கைது நடவடிக்கை வாயாமல் அப்புறம் என்ன பயன்னு கேட்குறேன். கொஞ்சம் கூட, அதாவது உங்களுக்கு தகுதி இருந்தாலும் நீங்கள் உங்கள் கட்சிக்காரர் சொல்லிவிடுப்பீங்க. உங்களுக்கே அந்த குறைந்தபட்ச தகுதியை ஒரு அரசியல் நாகரிகம் எதுவுமே தெரியலையே. இதில் வரை 75 வருட ஆலமர கட்சியா என்ன அரசியல் நாகரிகமோ? திராவிட அரசியல்னால் அப்போ இப்படி தானே? உங்களுடைய திராவிட மாடல் ஆச்சு இப்படி தான். உங்களை ஏற்றாப்பில் இருக்கவங்கள அது பெண்ணாக இருந்தாலும் சரி யாராலும் சரி அநாகரிகமாக ஆபாசமாக கொச்சையாக பேசுவீங்கன்னா அப்படி தானே? இல்லை, நான் தெரியாமல் இருக்கிறேன். திமுக காரங்கிட்ட இப்போ ரீசெண்டாக நாஞ்சி சம்பத்து ஒரு விவாத மேடையில் பேசும்போது கெட்ட வார்த்தையாக பேசுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் அவரை அடிக்க பாஞ்சிங்கல்ல, சேரெல்லாம் தூக்கி எரிஞ்சிங்கல்ல. இப்போ ஒரு கல்யாண வீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த ஒட்டுமொத்த கட்சியுமே தலைவர் உட்பட எம்எல்ஏக்கள் எல்லாரையும் பார்த்திங்கன்னா இவ்வளோக்குள்ள ஆபாசமாக அவதூறா ஒரு முதலமைச்சர், அவரை கூட முதலமைச்சருக்குன்னு அந்த மதிப்பு கொடுக்காம, அவங்க அமைச்சர்களுக்கும் அந்த மதிப்பு கொடுக்காம, பெண் அமைச்சர் உட்பட இவ்வளோக்குள்ள ஆபாசமாக அவதூறா விமர்சிக்காங்களே கெட்ட அவஸ்தையில். அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ டிவி கட்சிக்காரங்களாம் எல்லோரும் சேர்ந்துட்டு அவரை அடித்தா இப்போ என்ன ஆகும்? அப்போ இது முழுக்க ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி தானே இருக்குது. வேணும்னே வன்முறையை தூண்டணும், கலவரப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் முழுக்க திமுக செயல்படுது. நான் அன்றைக்கே சொல்லியிருப்பேன், கெட்ட வார்த்தை பேசுகிறக்கெல்லாம் அடிக்கணும் பாய்ஞ்சா டெய்லி திமுக காரங்களாம் அடிக்க தான் செய்யணும். அப்படி தான் இருக்குது அவங்களுடைய பேச்சு எல்லாமே. ஸோ இதை பொதுமக்கள் பார்த்துட்ருக்கீங்களே, நீங்களே இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுங்க. ஏன்னா இவங்க முழுக்க இப்போ தமிழை வச்சு கலத்துடைய ஆட்சியை மக்கள் எதுவுமே குறை சொல்லலை, நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு மக்களுடைய எதிர்ப்பு எதுவுமே எங்கேயுமே கிளம்பலை. இவங்களாம் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சில திடீர் சமூக போராளிகள் இருப்பாங்களே, இவங்களுடைய அவங்கள வச்சு தூண்டுதல் பண்ணி அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை கிளப்பி விடுறது, கலவரத்தை பண்ணி விடுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எங்கேயாவது ஒரு வாய்ப்பு எடுக்கல, ஒரு மேடையை போட்டு கெட்ட வார்த்தையாக ஆபாசமாக, இப்போ ரீசெண்டாக எத்தனை பேர் இவங்க கட்சியிலேருந்து ஆபாசமாக பேசியிருப்பாங்க, கணக்கெடுத்து பார்த்தா அவ்வளோ பேரும் ஆபாசமாக தான் பேசுவாங்க. ஸோ அப்போ எதுக்காக இவங்க திரும்ப ஆபாசமாக பேசுகிறாங்க அப்படி கேட்டிங்கன்னா, அப்போ ஒரு கலவரத்தை தூண்டதா? இப்போ இவங்க ஆபாசமாக பேசுனாங்கன்னா இப்போ டிவி கட்சியிலேருந்து யாராவது கொந்தளிச்சு அவங்க மேலே வந்து ஒரு
தாக்குதல் நடத்தினா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படி கலவரம் பார்த்துட்டு பார்த்தீங்களா, டிவி கட்சிக்காரங்கள்லாம் இப்படி தான் இருக்காங்க, கருத்து சுதந்திரம் இல்லையா அப்படின்னு ஒன்று கொண்டு வருவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தாக்குற மாதிரி நம்ம தாக்கக்கூடாது, பொறுமையாக தான் போகணும். அதே மாதிரி சட்ட நடவடிக்கையும் எடுத்துடக்கூடாது. எது பண்ணாலும் பார்த்தீங்களா கருத்து சுதந்திரம் இல்லையா அப்படின்னு ஒன்று தூக்கிட்டு வருவாங்க. இதுவா கருத்து சுதந்திரம்? என்னையே அரசியல் பண்ணுறீங்க? திராவிட மாடல் அரசியல் கேவலமான அரசியலாக இருக்குது இது. அதாவது ஒரு பொது வெளியில் உட்காந்துக்கிட்டு இவ்வளோக்குள்ள ஒரு முதலமைச்சரே ஆபாசமாக பேச அதை உட்காந்து ரசிக்க இருப்பாருங்களா ஒரு தலைவர்? இல்லை, எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு முதலமைச்சரை பார்த்து அவன் இவனு கெட்ட வார்த்தையால் ஒரு பொது மேடையில் உட்காந்து இந்த ஆள் இவ்வளோக்குள்ள இந்த துரை சந்திரசேகர் எம்எல்ஏ விமர்சிக்கிறான், அதையும் அந்த கட்சியோட தலைவர் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ரசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. கண்டிக்காமனா மக்கள் இதை பார்த்துக்கிடுங்க. இனிமேல் எந்த காலத்திலையும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. நிரந்தரமாக கூப்பில் தான் உட்காரணும். ஏன்னா இந்த மாதிரி அரசியல்லாம் தேவையே கிடையாது மக்களுக்கு. எந்த காலத்துலையுமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்படி தரங்கட்ட வார்த்தையை எந்த இடத்துலையும் பேச மாட்டார். அவர் அநாகரிகமாக ஒரு வார்த்தை பேச மாட்டார். அவருடைய பாலிடிக்ஸ் முழுக்க முழுக்க டீசென்ட் பாலிடிக்ஸ் தான். இந்த மாதிரி தரங்கட்ட அரசியலை நம்மளுக்கு தேவையே இல்லை. ஸோ இப்படி இவ்வளோக்குள்ள கேவலமான அரசியலை பண்ணிகிட்டு இருக்கு திமுக. இந்த திமுகவை அதனால தான் மக்களே பார்த்தீங்கன்னா அறவே வெறுத்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட திமுக கூட போய் இந்த தேமுதிக மாதிரி கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு எங்களை மக்கள் கைவிட்டீங்களே, நான் கேப்டன் மகன் தானே, என்ன கைவிட்டீங்களே, என்ன கேப்டன் இப்படி கேடுகட்ட அந்த திமுக போய் அவர் கூட்டணிக்குன்னு உங்களுக்கு சொன்னாரா? அவர் கூட்டணி வச்சாரா? இல்லை அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்தாரா அந்த மக்களுக்காக? அப்படி கூட்டணி வைக்கணும்னா தான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யாருக்குமே திமுகவே இருக்காதுக்கு. ஏன் திமுக கூட போய் கூட்டணி வச்சு நீங்கள் என்ன நல்லது பண்ண போகிறீங்க மக்களுக்கு? கொஞ்சமாவது அறிவு வேணும். நான் கேட்குறேன் விஜய பிரபாரன்ட்ட கொஞ்சமாவது இருக்கணும் ப்ரோ. அதுக்கு தனியாக உங்களுக்கு கட்சியே தேவையில்லையே, எதுக்கு தனி கட்சின்னு கேட்குறேன். ஏதாவது சொல்கிற போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு என்ன தோணுது? இந்த விஜய பிரபாரன், பிரேமலதா விஜயகாந்த் இவங்களுக்கு பேசுகிற அந்த பேச்செல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பதில் கொடுக்கணும்னு தோணும்? இந்த திமுக திரும்ப அவதூறுகளையும் ஆபாசத்தையும் முதலமைச்சர் விஜய் மேலே கட்டவிழ்த்து போயிட்டுருக்கு. இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறதையும் நீங்களே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்து நம்முடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்கள். பாய்.